ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சன் என்னோட ஃப்ளைட்ல இருந்தாங்க. நம்ம சென்னையிலேருந்து லைலா வந்து இருந்தாங்க ஃப்ளைட்ல. ஆக்சுவலி அவங்க அபுதாபிலேருந்து யூஎஸ்க்கு நான் தான் கூட்டிகிட்டு போனேன். நிறைய பேர் அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல. பட் நான் அவங்கள ஃப்ளைட்டில் பார்த்த உடனே நான் ஓடி போயிட்டு ஹாய் லைலா மேம், நானும் சென்னையிலேருந்து உங்கள் மூவிஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்களோட சாங்ஸ் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ போய் பேசிட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்தேன், நட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. வேற யாரும் வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணலையா? ஆமா, ஆக்சுவலி அந்த ஃப்ளைட்ல நிறைய தமிழ் பேர் இருந்தாங்க. பட் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணல. ஏன்னா அவங்களை யாரும் டிஸ்டர்பும் பண்ணி போட்டோ என்ன ஜெனரலா பார்த்தாங்கன்னா போய் போட்டோ கேட்பாங்க. பட் நான் போய் பேசினதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். தட் நான் வந்து நம்ம சென்னை லைலாவை நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் தான் ஃபார்முலா 1க்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். ஸோ என்னை வந்து அதில் போட்டிருந்தாங்க. இந்தியன்ஸ் யாருமே யூஸ்வலாக அதில் ஃபார்முலா 1ல ப்ரொமோஷன்ஸ் எடுத்தது கிடையாது. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன். அதனால எனக்கு அதில் ஒரு பெருமை அதில் அது பண்ணுது. ப்ளஸ் அது ஏன்னா நான் ஒரு பெரிய ஃபார்முலா 1 ஃபேன் கிடையாது. பிளேயர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், டிரைவர்ஸ் எனக்கு தெரியும். பட் நான் பெருசாக அது பார்க்க மாட்டேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ் நான் பண்ணும்போது லூயிஸ் ஹாமில்டன், லாண்டோ நாரிஸ் அவங்களோடலாம் பக்கத்தில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா 1 நடக்கும்போது நிறைய சிங்கர்ஸ், ஃபேரல் வில்லியம்ஸ் அவங்களாம் வருவாங்க பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ அவங்களோட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்க கூட உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மூவியில் வந்து இந்த பாபுராஜ் தான் டைரக்டரு, வாணி விஸ்வநாத் இருந்தாங்க, கீதா விஜயன் எல்லாம் பெரிய மலையாளம் ஸ்டார்ஸ் இருந்தாங்க அந்த படத்தில். சுரேஷ் கோபியும் வந்து அவர் வந்து ஒரு டாக்டராக இருப்பார் அதில். ஆனால் அவரும் வந்து ஒரு 10 or 20 minutes தான் வருவார். ஸோ மொத்த மூவியில் வந்து நீங்கள் த்ரூ அவுட் வருவீங்களா படம் ஃபுல்லாக? ஸோ நான் வந்து லீட் ஹீரோயினா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்னோட இது இருந்துச்சு. ஸோ ஆகிறதுக்கு ஒரு சில செகண்டுக்கு முன்னாடி மேடே அப்படின்னு சொன்னாங்க. அப்படினாலே ஓரளவு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், தப்பிக்க முடியாது. மேடே கேப்டன் சொன்னாலே வந்து அது வந்து ஒரு அலர்ட் வந்து க்ரூக்கு. எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் ஒண்ணுமே ஆகாது. அதை வச்சு தான் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுவாங்க, இதனால ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் பாக்ஸ் அது எங்க இருக்கும்? அது ஃப்ளைட்ல? ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக துஷ்யந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் துஷ்யந்தி. வணக்கம். குர்பா, நீங்க 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? நிறைய செலிபிரிட்டிலாம் நீங்க அவங்க கூட ஃப்ளை பண்ற ஒரு இது கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டி நீங்க பார்க்கும்போது பேசவும் முடியாது இல்லையா? நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதா? ஆமா, நிறைய நடந்திருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் நாங்கள் கூட்டிட்டு போயிருக்கோம். ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சன் என்னோட ஃப்ளைட்ல இருந்தாங்க. நம்ம சென்னையிலேருந்து லைலா வந்து இருந்தாங்க ஃப்ளைட்ல. ஆக்சுவலி அவங்க அபுதாபிலேருந்து யூஎஸ்க்கு நான் தான் கூட்டிட்டு போனேன். நிறைய பேர் அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல. பட் நான் அவங்கள ஃப்ளைட்ல பார்த்த உடனே நான் ஓடி போயிட்டு ஹாய் லைலா மேம், நானும் சென்னையிலேருந்து உங்கள் மூவிஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்களோட சாங்ஸ் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ போய் பேசிட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்தேன், நட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. வேற யாரும் வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணலையா? ஆமா, ஆக்சுவலி அந்த ஃப்ளைட்ல நிறைய தமிழ் பேர் இருந்தாங்க. பட் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணல. ஏன்னா அவங்களை யாரும் டிஸ்டர்பும் பண்ணி போட்டோ என்ன ஜெனரலா பார்த்தாங்கன்னா போய் போட்டோ கேட்பாங்க. பட் நான் போய் பேசினதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். தட் நான் வந்து நம்ம சென்னை லைலாவை நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இது. அனுராதா ஸ்ரீராம் சிங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட மியூசிக். ஸோ அவங்க கூட என்னோட ஃப்ளைட்ல இருந்தாங்க. அப்புறம் அவங்கள நான் கூட்டிட்டு போகும்போது ஸ்ரீபிரியா, பழைய ஆக்ட்ரஸ் ஸ்ரீபிரியா, ஆமா, அவங்களை அபுதாபில இருந்து சென்னை கூட்டிட்டு வந்தேன். அப்போ அந்த டைம்ல வந்து அங்கேயும் வந்து யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணல. ஆனா நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க மூவிஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், பழைய படம். நான் சொன்னேன் நீங்க ரொம்ப அழகா நாங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அவங்க நம்ம சென்னையிலேருந்து யாராவது ஃப்ளை பண்ணாங்க இல்லை இது எனக்கு ஒரு மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்துடும், போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட், சிங்கர்ஸ், கேட்டி பெரி, ஜேசன் டுருலோ அவங்கெல்லாம் வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். எத்திஹாத் ஜாயின் பண்ண உடனே வந்து என்னை வந்து அந்த ப்ரொமோஷன் டீமில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ எத்திஹாதுக்கு ப்ரொமோஷன்ஸ் எதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு விளம்பரம் எல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ தீபாவளிக்கு வந்து என்னோட ஃபோட்டோ போட்டுட்டு எத்திஹாத் வெப்சைட்டில் போடுவாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபார்முலா 1க்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். ஸோ என்னை வந்து அதில் போட்டிருந்தாங்க. இந்தியன்ஸ் யாருமே யூஸ்வலாக அதில் ஃபார்முலா 1ல ப்ரொமோஷன்ஸ் எடுத்தது கிடையாது. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன். அதனால எனக்கு அதுல ஒரு பெருமை அதுல அது பண்ணுது. பிளஸ் அது ஏன்னா நான் ஒரு பெரிய ஃபார்முலா 1 ஃபேன் கிடையாது. பிளேயர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், டிரைவர்ஸ் எனக்கு தெரியும். பட் நான்
பெருசா அது பார்க்க மாட்டேன், பட் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ் நான் பண்ணும்போது லூயிஸ் ஹாமில்டன், லாண்டோ நாரிஸ் அவங்களோட எல்லாம் பக்கத்துல உட்காந்து நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா 1 நடக்கும்போது நிறைய சிங்கர்ஸ், ஃபேரல் வில்லியம்ஸ் அவங்களாம் வருவாங்க பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ அவங்களோட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், அவங்க கூட உட்காந்துட்டு ரொம்ப நேரமா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஏன்னா அந்த டைம்ல நான் வந்து போட்டோஸ் போடும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபார்முலா 1 பெரிய ஃபேன் இல்ல, ஏன்னா அந்த ட்ராக்ல வந்து அந்த அந்த கார் போகும்போது அந்த சவுண்ட் வரும். ஸோ அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். அப்ப அந்த சவுண்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்து வாவ் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு. எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க அந்த இதுக்கு? நாங்க ஜாயின் பண்ணும்போது இந்த போட்டோஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹைட்டு போட்டோஸ் எங்களுக்கு வர அந்த ரிவ்யூஸ் எங்க மேனேஜர் சொல்லுவாங்கல்ல ரிவ்யூஸ் அதெல்லாம். ஸோ நாங்க வந்து ப்ராபப்ளி என்னோட ப்ரொஃபைல் கூட பார்த்துருப்பாங்க. ஏன்னா என்னோட ரெஸ்யூமேல வந்து நான் வந்து மாடலிங் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து அவங்களே செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. மாடலிங்னா நீங்க ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணலையா? ஆக்டிங் சான்ஸ் வந்திருக்குமே கண்டிப்பா. ஆக்சுவலி ஆக்டிங் சான்ஸ் வந்துச்சு, பட் எனக்கு அந்த அளவுக்கு ஆக்டிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஒரு மலையாளம் மூவி பண்ணிருக்கேன் சுரேஷ் கோபியோட, லீட் ஹீரோனா பண்ணேன். அது ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஃபிலிம் தான். ஆமா, அது 2010லே வந்துச்சு. என்ன பேர் மூவி பேரு? பிளாக் டாலியான்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் படம். ஆக்சுவலி அது யதார்த்தமா அதுவும் நடந்த ஒரு இது. நான் ஆக்சுவலி கொச்சின்ல வந்து ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தேன். அங்க டைரக்டர் வந்து என்ன அந்த ஹோட்டல்ல வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இவங்க ஒரு ஆடுக்கு வந்து அப்படின்னு. அவர் சொன்னார், இல்ல என்னோட நெக்ஸ்ட் மூவிக்கு வந்து அந்த பொண்ணுக்கு நல்ல ஹைட் இருக்கு, அந்த ஸ்ட்ராங் கேரக்டர் ரோல். ஏன்னா அதுல ரொமான்ஸ் எதுவுமே இல்ல, ஃபுல் ஃபைட் அந்த மாதிரி ஒரு. ஆமா, ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ரேகிங் நடக்கும், ஒரு டெத் நடக்கும். அதுல அந்த டெத் சுத்தி ஒரு இது பயங்கரமா ஆக்ஷன் இதெல்லாம் இருக்கும். அந்த மூவில வந்து இவங்க பாபுராஜ் தான் டைரக்டர், வாணி விஸ்வநாத் இருந்தாங்க, கீதா விஜயன் எல்லாம் பெரிய மலையாளம் ஸ்டார்ஸ் இருந்தாங்க அந்த படத்துல. சுரேஷ் கோபியும் வந்து அவர் வந்து ஒரு டாக்டரா இருப்பாரு அதுல. ஆனா அவரும் வந்து ஒரு 10 or 20 minutes தான் வருவாரு. சோ மொத்த மூவில வந்து நீங்க த்ரூ அவுட் வரீங்களா படம் ஃபுல்லா? ஆமா, சோ நான் வந்து லீட் ஹீரோயினா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னோட இது இருந்துச்சு. சோ அதுவே வந்து என் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கல. நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இல்ல அதுல ரொமான்ஸ் எதுவுமே இல்ல, ஒரே ஃபைட் மட்டும் தான் அப்படி ஒரே ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி ஒரு மூவி பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு தெலுங்கு அண்ட் மலையாளம், தமிழ்ல. பட் எனக்கு மூவிஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபேமிலினால பிடிக்காம போயிடுச்சா நடிக்கிறது, இல்லனா உங்களுக்கு பர்சனலா பிடிக்கல? ஆக்டிங் பிடிக்கும், பட் அந்த டைம்ல வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வயோமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எந்த ஒரு பேக்கப் இல்ல, எப்படி போவோம்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு அப்போ மாடலிங் வேற, நான் பீக்ல இருந்தேன். எப்படியோ ஒரு வீக்ல வந்து 3 shows பண்ணுவேன், நிறைய டிராவல் பண்ணுவேன். ஸோ அதுல நான் பிஸியா இருந்ததுனால இல்ல நம்மளுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். குறிப்பா சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி விண்டோ இருக்கும் இல்லையா, அந்த விண்டோ வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஓபன் பண்ணிட்டார் அப்படின்னு சர்ச்சையானது. அவ்வளோ எளிதா ஈஸியா ஓபன் பண்ண முடியுமா? அது என்ன, எப்படி இருக்கும் அது? ஆக்சுவலா எத்தனை எமர்ஜென்சி விண்டோ இருக்கும் ஃபிளைட்ல? சின்ன ஏர்கிராஃப்ட்ல விண்டோ வந்து 2 தான் இருக்கும். யூஸ்வலி டோர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஏர்கிராஃப்ட்ல வந்து 4 டோர் இருக்கும். இன்னொரு பெரிய நீங்க போயிங் எடுத்தீங்கன்னா 10 டோர் இருக்கும். 2 சைட்ல ஒரு டோர் இருக்கும். ஏர்கிராஃப்ட் ஏர்கிராஃப்ட் அது மாறும். ஃப்ளை பண்ணும்போது, அதாவது மேல நீங்க வந்து ஏர்ல இருக்கும்போது அது ஓபன் பண்ண முடியாது, அந்த பிரஷர்ல ஓபன் ஆகுது. கிரவுண்ட்ல இருக்கும்போது ஃப்ளை பண்ணும்போது ஓபன் பண்ண முடியாது. நீங்க அது ஓபன் பண்ண கூட அது ஓபன் ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் வரும், பட் அது ஓபன் பண்ண முடியாது. ஆனா கிரவுண்ட்ல இருக்கும்போது ஓபன் பண்ணலாம். நிறைய பேர் அதை அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க ஓபன் பண்றதுக்கு. அது பண்ணக்கூடாது. வார்னிங் அலார்ம் அடிக்கும். ஆமா, ஒரு பஸ்ஸர் சவுண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் கேபின்லயும் அந்த சவுண்ட் வரும். ஆனா காக்பிட்ல வந்து லவுடா கேட்கும். உடனே கேப்டனுக்கு ஒரு அலர்ட் போவோம். அப்புறம் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், நாங்க உடனே போயிது. பட் அந்த விண்டோ வந்து சீட் பக்கத்துலயே இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸ்க்கு அது ஒரு மாதிரி என்னதான் இருக்கு, இது திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோண்டுவாங்க. அது நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ அதுல ப்ராபப்ளி அவங்க அதனால வந்து சும்மா அது என்னதான் இருக்குன்னு சொல்றதுக்காக அவங்க வந்து இது டச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து அலாரம் அடிச்சனா நீங்க உடனே ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ண முடியாது இல்லையா? இல்ல, நாங்க ஃபர்ஸ்ட் அது இது பண்ணிட்டு அது டிலே ஆகும். ஆமா, கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அது நம்ம என்ன அவங்க பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அந்த விண்டோ ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டாங்களா, இல்ல ஜஸ்ட் அந்த ஒரு லிட் மாதிரி இருக்கும், அந்த லிட் ஓபன் பண்ணிட்டு அந்த ஹேண்ட் இதை லீவரை புல் பண்ணாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் மெக்கானிக் அந்த அவங்க வருவாங்க, இன்ஜினியர்ஸ் வருவாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் குட் டு கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க போகணும். பட் டிலே ஆகும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சில டைம்ல அந்த ஏர்கிராஃப்ட் வந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கிராஃப்ட் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. புல் பண்ற அளவுக்கு ஈஸியா தான் இருக்குமா அது? ரொம்ப ஆமா, அந்த ஃபிளாப் நீங்க ஓபன் பண்ணி அந்த லீவர் நீங்க புல் பண்ணீங்களா அது ஓபன் ஆயிடும். ஆமா, ஓகே. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற எழுதி இருக்கும்ல, அதனால ஒருத்தருக்கு படிக்கும் போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் பண்ணணும் அப்படின்னு. சில பேர் இது ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க.
அந்த மாதிரி வந்து ஃப்ளைட் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ஓப்பன் பண்ணி வார்னிங் அலாரம் அடிச்சிருக்கா? ஆமா, எத்திஹாத்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஃப்ளைட் வந்து டாக்ஸி பண்ணும்போது, அதாவது அந்த மேல போறதுக்கு முன்னாடி அது ஃபுல்ஸ்ட்டு ரொம்ப நேரமா டாக்ஸி ஆகல ரன்வேல. அது டாக்ஸி பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. அது ஓப்பன் ஆயிடுச்சு. பட் அவர் அப்படியே பின்னாடி பறந்து கிரவுண்ட்ல இடிச்சு பின்னாடி ஒரு ஏர்கிராஃப்ட் இருந்துச்சு. அதுல வந்து இது பண்ணி பயங்கரமா அவருக்கு ஒரு ஸ்பைன் ஹெட் இன்ஜரியிலே ஆயிடுச்சு. நீ வார்ன் பண்ணியும் கேட்கல அவரு? ஆமா, ஆக்சுவலி இது என் ஃபிளைட் இல்ல, என் ஃப்ரெண்டோட ஃபிளைட்டு. அவர் வந்து ஆப்போசிட்ல தான் உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ என்னோட கொலீக் வந்து இந்த சைட்ல அவங்க இது, பட் அவங்க ஓப்பன் பண்ணல. இப்படி அந்த பெல்ட், அவங்களோட பெல்ட் வந்து போட்டுட்டு தான் அவங்க வந்து பண்ணாத இழுக்க பார்த்தாங்க. அவர் கேட்கல. அவர் ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டு அவர் ஓப்பன் பண்ணிட்டு அது அப்படியே அவர் பேக்ல போயிட்டாரு. அவ்வளோ காத்துல. ஸோ அவர் ஃப்ரண்ட்ல விழாமலே அவர் பேக்ல போய் விழுந்து பயங்கரமா அவருக்கு அடிபட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு மாதிரி பயம் வரும்ல, ஏன்னா அவருக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுச்சு அந்த ஃபிளைட்ல வந்து. இப்போ ஏர் இந்தியா இப்போ ஆக்சிடென்ட் ஆனது சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதுல ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும்தான் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்புனார் இல்லையா? ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அது அவர் எப்படி பிழைச்சார் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் வரைக்கும் டவுட் இருந்துருக்கு இல்லையா? சோ நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு? கடவுள் தாங்க. அது வந்து அவர் இங்கதான் உட்கார்ந்தனால தான் அவர் தப்பிச்சாரு. அந்த 11A சீட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா சில டைம்ல வந்து ஒரு எமர்ஜென்சில வந்து நீங்க விண்டோ பக்கத்துல உட்காந்துக்கலாம். ஆனா வெளியில சப்போஸ் ஒரு ஃபயர் நடக்குன்னா அப்ப அந்த விண்டோ ஓபன் பண்ண முடியாது. இல்ல ஒரு தண்ணிக்குள்ள நீங்க லேண்ட் ஆகுறீங்க, ஆனா ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் அங்க இருக்குன்னா நீங்க அந்த டோரும் அந்த விண்டோ ஓபன் பண்ணுவேன். சோ குறிப்பிட்டு இந்த சீட்ல உட்காந்தா சேஃப், இந்த சைட்ல உட்காந்தா சேஃப், டோர் பக்கத்துல உட்காந்தா நான் ஃபர்ஸ்ட் தப்பிப்பேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 11A சீட்டோட பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு இது பண்ணிட்டு அவங்க பண்ணுவாங்க. பட் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த சீட் தான் சேஃப், இந்த சைட்ல உட்காந்தா தான் சேஃப், டோர் பக்கத்துல இருந்தா தான் சேஃப், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. குறிப்பா அதுக்கப்புறம் ஏர் இந்தியா ஃபிளைட்லயே வந்து நிறைய பேர் தயக்கமா இருக்கு இல்லையா? சோ அத பத்தி அது நார்மல் தான். இப்போ நான் 8 இயர்ஸ் ஃபிளை பண்ணேன். அந்த இன்சிடென்ட் கேள்விக்கு அப்புறம் நான் வந்து 3 வாட்டி நான் ஏர் இந்தியால நான் டிராவல் பண்ணேன்னா எனக்கே ஒரு மாதிரி நானே வந்து கூப்பிட்டு இண்டிகோ போட முடியுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எதுவும் பயமா? நான் சொன்னேன் லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு டைமுக்கு தானே. அது இப்போதான் நியூஸ் வந்திருக்கு. அந்த அது டெய்லி அந்த நியூஸ் கேட்டு ஒரு மாதிரி நம்மள வந்து பாதர் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இப்போ ஃப்ளைட் வந்து உள்ள ரன்வேல வரும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கீழே வரும்போது மோசமான வானிலை காரணமாக வந்து ஃப்ளைட் வந்து மறுபடியும் மேலே ஏற்றி மேலே சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் எதெல்லாம் நடக்குது? ஸோ அந்த சப்போஸ் வந்து அந்த லேண்டிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏடிசி வந்து கொடுப்பாங்க, டைம் டு லேண்ட். சப்போஸ் அது வந்து திடீர்னு ஒரு ஃபாக் இல்ல வந்து கிளியரா நம்மளுக்கு தெரியலன்னா, ரன்வே தெரியலன்னா அவங்க காண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கேப்டன் சொல்லுவாரு எனக்கு கிளியரா தெரியல. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இல்ல 2-3 ரவுண்ட், சில டைம்ல 2-3 ரவுண்ட் ஏன் அடிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு அந்த லேண்டிங் இது கிடைக்கல, ஏன்னா வேற ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆக போகுது. அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகி அது மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க அந்த ரன்வே எடுக்க முடியும். சோ அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகி மூவ் ஆகிற வரைக்கும் நாங்க அப்படியே சுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து சில டைம்ல 3 சென்னை கிட்ட வந்துருவோம், ஆனா லேண்ட் பண்ண மாட்டோம். மேல போயிட்டு மறுபடியும் ஒரு 3 சுத்திட்டு வருவோம். அந்த இது திருச்சியில கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா? ரீசெண்டா மேல சுத்திக்கிட்டே இருந்தது, ஏதோ ஃபியூல்லாம் வந்து காலி பண்றதுக்காக மேல சுத்திக்கிட்டே இருந்தாங்க. நிறைய நியூஸ் வந்து அந்த ஃபிளைட் வந்து வெடிக்காம இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணதெல்லாம். ஆமா, ரொம்ப நேரமா நம்ம சுத்தணும். ஏன்னா அந்த ஃபியூல் எப்படி லோட் பண்ணுவாங்கன்னா அது வெயிட் தானே. சோ இந்த டெஸ்டினேஷன்ல இருந்து இந்த டெஸ்டினேஷன் போறதுக்கு எவ்வளவு ஃபியூல் தேவையோ போடுவாங்க, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். அதனால நம்ம வேற எங்கேயாவது டைவர்ட் பண்ணி போனோம் இல்ல ரொம்ப நேரம் இதுனா சில டைம்ல ஃபியூல் இருக்காது நம்மளுக்கு. சோ அதெல்லாம் நடந்திருக்கு. சோ அது கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சு, அதை கேப்டன் யோசிச்சு தான் அது பண்ணணும். ஒரு ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகாம தடுக்கிறது கேப்டன் கையில தான் இருக்கு இல்லையா? சில டைம்ல அவருக்கும் தாண்டி அவளால எதுவுமே பண்ண முடியல. ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு என்னென்ன பண்ணணும். பட் அதுவும் தாண்டி அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னா அது அவர் கையில தான் இருக்கு. பட் அதுவும் தாண்டி வந்து ஒரு விபத்து ஒண்ணு நடக்குதுன்னா அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இதுல வந்து நம்மளுக்கு வேற யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது. இப்போ கிரவுண்ட்ல இருந்தானா நம்ம இன்ஜினியர் மெக்கானிக் கூப்பிடலாம். அந்த டைம்ல அவரோட பவர்ல என்ன இருக்கோ என்னென்ன பண்ண முடியுமோ அவர் எல்லாமே பண்ணுவாரு. அவர் வந்து என்னால முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவர் உயிருக்கும் ஆபத்து தானே. ஸோ அவரால் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் தாண்டி ஒரு கிராஷ் நடக்குதுன்னா அப்புறம் ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான் சொல்ல முடியும். இப்போ இந்த ஆக்சிடென்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு சில செகண்டுக்கு முன்னாடி மே டே அப்படின்னு சொன்னாங்க. அப்படினாலே ஓரளவு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மே டே கேப்டன் சொன்னாலே வந்து அது வந்து ஒரு அலர்ட் வந்து க்ரூக்கு, இது இப்போ நம்ம கிராஷ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி சொல்லிடுவாங்க. அது கேட்ட உடனே அது ஆமா ரொம்ப சான்சஸ் 0.% சான்ஸ் தான் அதுல தப்பிக்கிறதுக்கோ இல்ல வந்து சர்வைவ் பண்றதுக்கோ ரொம்ப கம்மி தான். மேடேனா ஆக்சுவலா என்ன மீனிங்? அது மேடேனா
கிராஷ் ஆக போறோம், முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு அப்படிதான். அது ஒரு கோட் மாதிரி. ஏன்னா நம்ம கேப்டன் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், க்ரூக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், இது மாதிரி நம்ம கிராஷ் ஆக போறோம். இப்ப அவர் வந்து அந்த அவர் பேசுற அந்த மைக்ல வந்து கேபின்லயும் கேட்கும், அவர் வந்து நாங்க கிராஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும், அப்புறம் ஒரே கலாட்டா ஆயிடும்ல, அவங்க எல்லாம் ஏஞ்சி இது பண்ண. ஸோ மேடேன்னு சொன்னா எல்லாருக்கும் புரியாதுல்ல. ஸோ அதனால அது ஒரு கோடு மாதிரி எங்களுக்கு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி மேடே சொல்லி தப்பிச்ச சிச்சுவேஷன்ல கிராஷ் ஆகாம வந்து லேண்டிங் ஆன சிச்சுவேஷன்லாம் நடந்திருக்கா? எத்திஹாத்ல கிடையாது, ஏன்னா கிராஷ் வந்து நடந்தது கிடையாது. பட் சில இதுல வந்து அப்படி நடந்திருக்கு. மேடே சொல்லி அவங்க தண்ணிக்குள்ள வந்து இதாயிட்டு ஆனா வந்து சர்வைவ் ஆயிருக்காங்க, அந்த ஒண்ணுமே ஆகல, கிராஷ் ஆகல. அது மாதிரி நடந்திருக்கு மற்ற ஏர்லைன்ஸ்ல. இப்ப எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் ஒண்ணுமே ஆகாது, அதை வச்சுதான் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுவாங்க, இதனால ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிளாக் பாக்ஸ் அது எங்க இருக்கும் அது ஃபிளைட்ல? ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஆக்சுவலி ஃபிளைட் டெக்ல வந்து இருக்கும். ஆனா ஆமா, காக்பிட்ல தான் இருக்கும். ஆமா, அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அது ஆக்சுவலி ஜென்ரலா ஒரு கிராஷ் நடந்துச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் போய் தேடி எடுப்பாங்க. அதுல கேப்டன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஒரு ஃபிளைட்டுக்குள்ள வந்து அவங்க என்ன பேசினாங்க, அவங்க தான் இது பிளான் பண்ணாங்களா இல்ல, அந்த இதுக்காக வந்து அந்த இதுக்கு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதுல ஃளைட் வந்து கிராஸ் ஆனா என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் நடக்கும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இல்லையா? ஆமா, ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஃளைட் கிராஷ் ஆகுதுல, அப்ப அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ கேப்டனுக்கு தெரியும், ஓகே ஒரு என்ஜின் ஃபெயிலியர். அப்ப அந்த என்ஜின் ஃபெயிலியர் இருக்கும்போது கேப்டனும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் 2 பேரும் என்ன பேசினாங்க, ஒரு புரோட்டோகால் இருக்கும்ல, அது பேசும்போது அவங்க ஃபாலோ பண்ணாங்களா பண்ணலையா, யார் மேல மிஸ்டேக், அதுல வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ரெக்கார்டிங். இதுல ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு இன்ஜினை வச்சு நம்ம லேண்ட் பண்ணிடலாமா? இதுல வந்து 2 இன்ஜினுமே ஃபெயில் ஆயிருக்கு. ஆமா, ஜெனரலா ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு இன்ஜின்ல எங்கேயாவது பக்கத்துல இருக்கிறது லேண்ட் ஆகலாம். இல்ல 2மே ஃபெயில் ஆனதுனாலதான் வந்து, பிளஸ் அது பக்கத்துல வந்து வாட்டர் ஏதாவது இருந்துச்சு, அந்த பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா யூஸ்வலா டிச் பண்ணிடுவாங்க வாட்டர்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒருவேளை அது அந்த இது இல்ல, அதனாலதான் அது கிராஷ் ஆயிடுச்சு. குறிப்பா ஹோட்டல்ல ஃபுட் ரிவ்யூ பண்றதுன்னு தாண்டி வந்து ஃபிளைட்ல வந்து ஃபுட் ரிவ்யூ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஃபிளைட்லயும் போய் யூடியூபர்ஸ்லாம். ஸோ அந்த வீடியோஸ்மே பாத்தீங்கன்னா நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எந்த ஃபிளைட்ல வந்து பேசஞ்சருக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும், ஃபுட் வந்து நல்ல ஃபுட்டா இருக்கும்? நீங்க எத்திஹாட்ல ஒர்க் பண்ணலாம், எத்திஹாட் சொல்லாதீங்க, வேற இல்ல எத்திஹாட் ஃபுட் நல்லா இருக்கும், எமிரேட்ஸ்ல நல்லா இருக்கும், தாய் ஏர்வேஸ் ஃபுட் சூப்பரா இருக்கும். ஆமா, எனக்கு தாய் ஏர்வேஸ் ஃபுட் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஜென்ரலா வந்து இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்ல ஃபுட் நல்லா இருக்கும், கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும், டிஃப்ரெண்ட். இப்போ எப்படி சொல்றேன்னா, ஒரு டெஸ்டினேஷன் போறீங்களே, அந்த டெஸ்டினேஷன்ல லோக்கல் ஃபுட் என்ன இருக்கோ அதுல ஒரு ஐட்டம், ஒரு ஆப்ஷன் வந்து அது கொடுத்துருவாங்க. மீதி வந்து ஒரு வெஸ்டர்ன் ஆப்ஷன் இருக்கும் அது மாதிரி. பட் இப்போ நான் அபுதாபில இருந்து சென்னை வரோம், இல்ல சென்னையில இருந்து அபுதாபி போறோம்னா ஒரு ஆப்ஷன் வந்து இட்லி சாம்பார் இருக்கும், இல்ல தோசை ஊத்தாப்பம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ அதனாலவே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றாங்க, அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு கிரில் சிக்கன் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதே நீங்க வெஜிடபிள்ஸ், வெறும் பாயில் வெஜிடபிள்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சோ அதனால அந்த எந்தெந்த டெஸ்டினேஷன் போறீங்களோ அவங்களோட லோக்கல் ஃபுட் ஒரு ஆப்ஷனா கொடுத்துருவாங்க. சோ அந்த இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து எத்திஹாத், எமிரேட்ஸ் கூட அது மாதிரி பண்ணுவாங்க, எமிரேட்ஸ் கூட பண்ணுவாங்க, கத்தார் கூட பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அந்த ஃபுட் நல்லா இருக்கும் சொல்லிட்டு. கம்ஃபர்ட் வைஸ் எது பெஸ்ட் ஏர்லைன்ஸ்? கம்ஃபர்ட் வைஸ்னா ஜென்ரலா இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நீங்க அவ்வளவு காசு கொடுக்குறீங்க, அந்த கம்ஃபர்ட் எல்லா ஏர்லைன்ஸ்லயும் இருக்கு. சிலதுல வந்து எப்படி சொல்றது, அந்த பிளாங்கெட்டோட மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கும், பில்லோட மெட்டீரியல் நல்லா இருக்கும், இல்ல கொடுக்குற அந்த எம்யூனிட்டி கிட் ஒன்று இருக்கும்ல, அந்த டூத் பேஸ்ட்லாம் இந்த ஏர்லைனோட கம்பேர் பண்ணீங்கன்னா, ஓ அந்த ஏர்லைன்ல வந்து க்ரீம் நல்லா இல்லை, இந்த ஏர்லைன்ல க்ரீம் நல்லா இருந்து. பட் எத்திஹாத், எமிரேட்ஸ், கத்தார்ல எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சென்னை ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா ஏர்போர்ட்லயுமே வந்து ஃபுட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆனா அந்த லான்ச் போனோம்னா நம்ம வந்து ரொம்ப கிரெடிட் கார்டு இருந்தனா ஈஸியா ஸ்வைப் பண்ணிட்டு வந்து அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இல்லையா? சோ அத பத்தி சொல்லுங்க. பஃபே இருக்கும் இல்லையா அந்த லான்ச்ல போனா? ஆமா, அது ஆக்சுவலா எப்படி யூஸ் பண்றது, என்ன? ஆக்சுவலி லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து நீங்க பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு சில பேர் வந்து குறிப்பிட்ட சில கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சில பேருக்கு ஃப்ரீயா அந்த இந்த கார்டு இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. லவுஞ்ச் ஃபுட்டும் வந்து நார்மலா சாப்பிடுற ஃபுட் மாதிரி தான் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா, அங்க போனீங்கன்னா நீங்க கால் மேல கால் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், சாப்பிட்டுட்டு போலாம். ஏன்னா நீங்க இப்போ நம்ம மசாஜ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிக்கலாம். சில லவுஞ்ச்ல இருக்கு மசாஜ் எல்லாம் பண்றதுக்கு இருக்கு, ஸ்பா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இண்டிகோல டிராவல் பண்ணானா ஒரு சாண்ட்விச் எப்படி ஒரு 350-400 வரும். அதுக்கு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுத்துட்டு லவுஞ்ச்லயே ப்ராப்பரா ரைஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். அது ஏர்போர்ட்லயே வந்து கம்மியான பிரைஸ்ல ஒரு இது இருக்கா, அது உள்ள இருக்கும், நிறைய பேர் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க சென்னை ஏர்போர்ட்ல.
உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது தெரியாத நிறைய பேத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? அது எந்த ரெஸ்டாரண்ட் நீங்க சொல்றீங்க? எனக்கே தெரியாது. ஒரு ஃபுட் கார்ட் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அப்படியா? அது யூடியூப்ல போட்டிருந்தாங்க. ஒரு யூடியூபர் போட்டிருந்தாரு. நிறைய பேர் தெரியாது. இது ஜெனரலாவே மறைச்சு வச்சிருக்காங்க உள்ள. அப்பலாம் வந்து ஜெனரலாவே ஏர்போர்ட்ல எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்க வெளியில ஒரு இட்லி சாப்பிட்டு நீங்க வந்து அங்க சாப்பிட்டல கொஞ்சம் இதுதான். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க வெளியில சாப்பிட்டுட்டு போக முடியும்னா போங்க. ஏன்னா ஏர்போர்ட்ல அந்த அளவுக்கு வாவ் கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு தான். ஒரு அவசரத்துல நீங்க வந்துட்டீங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடலாம். பட் ஆப்ஷன் கொடுத்தா வெளியில சாப்பிட்டுட்டு போறதுதான் பெஸ்ட். ரொம்ப நன்றி துஷ்யந்தி. இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு கேள்விகள், நிறைய சந்தேகங்களுக்கு ஏர்கிராஃப்ட் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி துஷ்யந்தி. இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு கேள்விகள், நிறைய சந்தேகங்களுக்கு ஏர்கிராஃப்ட் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.